மெய்யழகன் ரொம்ப பிடிச்சது. மெய்யழகன் ரொம்ப அதில் வாழ்ந்தா மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும்ல. சில படங்கள் தான் அது கொடுக்கும். அன்பே சிவம் கொடுக்குது இல்லையா? எனக்கு அன்பே சிவத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மெய்யழகன் ரொம்ப கொடுத்தது. யூஸ்வலாக வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து வெல்கமிங் நிறையா இருக்கும், மேலுக்கு இருக்காது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆடிஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிரும். அவங்களோட ஒரு சின்ன ஒரு வெல்கமிங் இருக்கும். நமக்கு அது இருக்காது, மேலுக்கு அது இருக்காது. நீங்கள் ஆர்டிஸ்டாக இல்லாத பட்சத்தில். என்ன ஒரு நோன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஒரு மரியாதையும் வெல்கமும் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கிற பட்சத்தில் ஆப்வியஸாக நீங்கள் வந்து பொண்ணுங்களுக்கு பின்னாடி தான் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இப்போ நல்லா நடிப்பு கற்றுக்கிட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய பேரை விட்டுட்டு இன்னைக்கு அவங்க 4 பேர் அவங்களுக்கு வியூஸ் நிறையா இருக்குங்கிறதுக்காக அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கிற நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது. ஸோ அது ஒரு தப்பான விஷயம் நினைக்கிறேன். இல்லை தப்பு இல்லை, ஐ மீன் அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லவே வரல. இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்களையும் திறமையானவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை லைக்ஸோ வியூஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த பைத்தியக்காரங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பைத்தியக்காரங்களுக்கு தான் வாய்ப்பும் கிடைக்குது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். ஸோ நிவாஸ் ஆதித்தன் சார், நீங்கள் எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ சொல்லுங்கள், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பாங்க வா வாத்தியார் படத்தில். பட் ஆனால் உங்களுடைய ஜேர்னி வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் சொல்லுங்கள், நீங்கள் மானாட மயிலாடல வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து இப்போ இந்த வா வாத்தியார் படத்தில் ஒரு ப்ராமினென்ட்டான ரோல் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க சார்? இட்ஸ் அ பிக் ஜேர்னி தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்தது சினிமாவுக்காக தான் வந்தேன். சினிமாவுக்கு இங்கே சென்னைக்கு வந்தது. ஏன்னா அப்பா வந்து ஒரு பழைய ஆர்டிஸ்ட்டு ஆதித்தன் சொல்லிட்டு எங்கள் அப்பா தாய்மகளம், விளக்கேற்றிவள், தெய்வ செயல்னு நிறைய படம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் கூட தனிப்பிரிவு படத்தில் வில்லனா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கப்புறம் இப்போ யாருமே எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே வந்து ஃபிலிமுக்கு வரல. ஸோ நான் தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் நிறைய வேலைகள்லாம் பார்த்தேன். ஸோ டான்ஸ் எனக்கு வருங்கிறதுனால ஒரு டான்ஸ் கம்பெனியில், ஜான் புட்டோ டான்ஸ் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதாவது அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்தது. தென் எனக்கு அந்த மானாட மயிலாட, அப்புறம் மஸ்தானா இந்த மாதிரி டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃப்ரம் த மானாட மயிலாட தான் கலா மாஸ்டர் தான் ஃபஸ்ட் டைம் வந்து செல்வா சார்கிட்ட என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செல்வா சார் அப்போ என்னென்னா நியூ ஃபேஸஸ் வந்து தேடிட்டு இருந்தார். அவரோட 25வது படம். செல்வா சார் வந்து இப்போ அஜித் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். இப்போ அமராவதியில், தலைவாசல், கர்ணா, அதேமாரி நிறைய படங்கள் பண்ண சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். அவரோட 25வது படத்தில் சினிமா வாரிசுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தப்போ கலா மாஸ்டர் ஃபஸ்ட்டு என்னை வந்து செல்வா சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். நாங்களில் தான் நான் ஹீரோவாக லான்ச் ஆனேன். ஸோ அங்கேருந்து அப்புறம் காக்கா முட்டை, தரமணி, அதுமாதிரி நிறைய படங்கள் இப்போ வந்து வாவாத்தியாரில் வந்து நிற்கிது. ஸோ இந்த வாவாத்தியாரை வந்து எனக்கு ரொம்ப என் கெரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிலிம் நான் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு கமர்ஷியல், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோடு நடித்தது. ஸோ அது என் கெரியரில் ரொம்ப பெரிய படம் இது. ஓகே சார், சூப்பர். ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லிங்க கலா மாஸ்டர் வந்து உங்களை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்றது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு தனி ஸ்ட்ரகிள் இருக்கும். ஈவன் உங்கள் அப்பா வந்து ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு எக்ஸ்டென்ட்டாக வந்து நான் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள் லைஃப் ஜேர்னியில் என்னவா இருக்கும் படத்துக்காக? கண்டிப்பாக அது ஸ்டார்டிங்லேருந்தே அப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அவர் வந்து சினிமாவே வேண்டான்னு விட்டு போனவர். ஸோ அவர் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதுக்காக தான் எனக்கு இது மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. அந்த புதுசில் எல்லாருமே படுற கஷ்டங்கள் தான். நான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். ஆட்டோ ஓட்டுறதுல ஆரம்பித்து வாட்ச்மேன்லேருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். யூ நேம் இட், நான் அது பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. எல்லோரும் டக்குன்னு வந்துடலான்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நான் அதுக்கப்புறம் என்னை ட்ரெயின் பண்ணிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து டான்ஸு, ஹார்ஸ் ரைடிங், ஃபைட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஃபைட் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் அது கற்றுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஆக்டிங் கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு படமும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு படமே எனக்கு லீடாக கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டே எனக்கு லீடாக கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எடுத்தவொடனே லீடாக கிடச்சிருச்சுன்னா அவனுக்கு சக்ஸஸ் ஆகிடுங்கிறதுலாம் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நார்மல் கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த ஃபஸ்ட் படம் பெருசாக போகலை அப்படிங்கிற பட்சத்தில்
அதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது என்னென்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் மண்டையில் ஒன்று நீங்கள் ஹீரோவாக தான் நடிக்கணும்னு ஒன்று மண்டையில் திணிப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஒரு 2-3 வருஷம் உட்கார வச்சுது. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நோ நம்ம வந்தது ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது, சினிமாவில் இருக்கணுங்கிறதுக்காக. தென் நான் எல்லா கேரக்டர்ஸும் பண்ண ஆரம்பித்தேன். குட்டி குட்டி ரோலாக இருந்தாலும் சரி, சின்ன ரோலாக இருந்தாலும் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அப்படி தான் காக்கா முட்டையில் எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட நாங்கள் மாநாட மேலெல்லாம் பண்ணதுனால அப்போலேருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இதேமாரி காக்கா முட்டை ஒரு மணிகண்டன் சார் பாடத்தில் ஒரு சின்ன ரோல் இருக்குது, பண்ணுறியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஓகே, எஸ் ஐ டிட் இட். ஓகே. பட் நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இந்த மாதிரி நம்ம வந்து வந்த ஆக்டராக தான் ஆகணும், மெயின் ரோல்ஸ் தான் பண்ண ஆகணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு. டூ யூ ரிக்ரெட் தட்? ஏன்னா இப்போ ஒரு பேட்டர்னாக வந்துடுச்சு. இப்போ சீரியல்னா சீரியல்லேருந்து மூவிக்கு போகிறது ஒரு விஷயம், சைல்டு ஆக்டர்னா சைல்டு ஆக்டர்லேருந்து ஒரு ஆக்டர் ஆகிறது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு பேரியர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து லீட் தான் பண்ணணுங்கிற எனக்கு மைண்ட் செட்டே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு படம் லீடாக பண்ணதுனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இல்லை நீ வெயிட் பண்ணு சொன்னதுனால தான் இருந்தேனே தவிர, மற்றபடி எனக்கு சினிமா பிடிக்கும், சினிமாவில் நடிகனாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் பிடிக்கும். சினிமாவில் என்னவா வேணாலும் இருக்கலாம், எனக்கு சினிமாவில் இருக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரு எய்மாக இருந்தது. ஸோ அது சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பேச்சு கேட்காம உங்கள் மைண்டு ஃபாலோ பண்ணால் ஓகேவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்னவா ஆகணும், சினிமாவில் இருக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் வர வரைக்கும் நீங்கள் என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஸோ அது இமேஜ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த சினிமாவில் இமேஜை நம்ம தள்ளி விட்டு உங்களுக்கு உண்மையிலேயே இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அதை பண்ணும்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா பண்ணலாம், எந்த கேரக்டர்னாலும் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்களே வந்து பல ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, எஸ்பெஷலி நாங்கள் வந்து நீங்கள் லீட் ரோலாக பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அந்த ஷிஃப்ட்ன்றது இருக்குல்ல, அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கு. நீங்கள் இந்த ஆக்டிங்கை வந்து வளர்த்துக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் இப்போ தேட்டர்லாம் பண்ணீங்களா, இல்லை என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணீங்க? நம்ம 24/7 நம்ம அதிலே இருக்கிறதுனால நான் யூஸ்வலாக வந்து எனக்கு என்னோட தேட்டர்னு பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிற மக்கள் தான் என்னோட தேட்டர். ப்ளஸ் நிறையா ஃபிலிம்ஸ் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸும் பார்ப்பேன். சுற்றி இருக்க நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு கேரக்டர் சொல்கிறாங்கன்னா திடீர்னு யாராவது எனக்கு ஒருத்தவங்க மனசுக்கு வருவாங்க. ஸோ இவங்களோட பாடி லாங்குவேஜ், இவங்களோட எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டால் நமக்கு இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஸோ நான் சம்டைம்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க, ஏன் ரொம்ப நேரம் ஒரு க்ரௌடில் நின்று சும்மா பார்த்துட்டே இருக்காங்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ அது ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இவ்வளோ வருடங்களாக இருக்கீங்க, எந்த ஒரு ஸ்கில் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறேன்? எனக்கு ஆப்வியஸ்லி ஆக்டிங் அப்படின்றது இம்ப்ரூவ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அப்டேட்டாக இருக்கணும். அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ஃபாலோ பண்ணணும், ஏன்னா நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது என்னவா இருக்கும்? 2 விஷயம். ஒன்று ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். 2வது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களே. ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ளஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். எந்த கேரக்டராக இருந்தாலும் அதுக்குள்ளே நான் அடாப்ட் ஆகிற மாதிரி, தண்ணி மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரமாக மாறணும். ஸோ அந்த கதாபாத்திரமாக மாறுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அது எனக்கு இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னோடய ஃபஸ்ட்டு டிரெக்டர் செல்வா சார் கூட சொல்லியிருக்காரு, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், பாடி எல்லாமே ஃப்ளெக்சிபிள். ஈவன் தோ இஃப் யூ டூயிங் பாடி பில்டிங் எல்லாம் இருந்தாலும் அது ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சுன்னா அப்போ ஒரே பேட்டர்னுக்கு கேரக்டர் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் பாருங்களேன், அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களால எந்த கேரக்டருக்குள்ளே உள்ள அடாப்ட் ஆகிருக்க முடியும். ஓகே. ஸோ நீங்கள் சொல்றது பார்த்தா விஜய் சேதுபதி அவர்களை பற்றி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு சினிமா துறையில் இவங்களை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி நான் அவங்க கிட்டேருந்து சில குவாலிட்டிஸ் எடுத்து என்னோட பர்சனல் லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா யாராக இருக்கும்? பர்டிகுலராக கண்டிப்பாக கிடையாது. 100% நான் சின்ன வயசுலேருந்து கமல் சாரோட ஃபேன். அவர் வந்து எனக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி. ஸோ அது கண்டிப்பாக அவரோட பாதிப்பு எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி நான் வந்து இப்போ இந்த லீட் ரோல்ஸுன்னு நான் ஹீரோஸ்ன்னு பார்க்க மாட்டேன். சின்ன சின்ன ரோல்ஸில் சில பேர் ஏதாவது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். குட்டியாக ஏதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு நார்மல் இப்போ சார்லி சார் வந்து ஏதாவது ஒரு படத்தில் சின்னதாக ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு போவார், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வேறு எங்கேயாவது அடாப்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து நான் ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ணலாம், நான் கமல் சாரை ஃபாலோ பண்ணலாம், ரஜினி சாரை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நான் அதை அப்படியே அடாப்ட் பண்ணேன்னா எனக்கு அது தெரிஞ்சிடும் ஈஸியாக. என்னோட ஆக்டிங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். யாராவது ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க, இவன் கமல் சார் மாதிரியே ஃபாலோ பண்ணுறான், இவன் ரஜினி சார் மாதிரியே ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு. அது இருக்கக்கூடாது. ஸோ நமக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆர்டிஸ்டோட விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம், அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வந்து கற்றுக்கணும். ஓகே. ஸோ
ஓகே சார். ஸோ இப்போ நீங்களே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூஸ் பண்றீங்க. நீங்க சொன்னீங்களே ஸ்மால் ரோல் பட் பிக் இம்பாக்டா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து நடிச்சிருக்கக்கூடிய ரோல்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு சில ஃபேவரட்ஸா இருக்கும்ல. இப்போ வா வாத்தியார்ல எங்களுக்கு வந்து எனக்கு ஃபேவரட்னா உங்க அந்த ஒரு உங்க போலீஸ் கெட்ட போட்டு அந்த ஒரு கேரக்டர் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. உங்களுக்கு பர்சனலா இந்த ஒரு ரோல் வந்து எனக்கு ரொம்ப நான் கோ த்ரூ பண்ணேன் இந்த ஒரு ரோலுக்காக ரொம்ப ப்ரெப் பண்ணேன் அப்படின்னா எந்த ரோலா இருக்கும்? ஒவ்வொரு படத்துக்கும் நான் அது ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ரீசெண்டாக ரெஜினான்னு ஒரு படம், ஆக்ட்ரஸ் சுனேனா கூட நான் வில்லனாக பண்ணேன். ஸோ அதில் என்னென்னா நான் ரொம்ப ஸ்டிஃபாகவே இருந்துகிட்டே இருக்கணும், கோவமாகவே இருந்துகிட்டு இருக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சும் பண்ணேன் நான், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் பேசிக்காக எனக்கு அதில் நிறைய கார் டிரைவிங்கோட கார் ஸ்டண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இவன்தோ நானே தான் அதை பண்ணேன், எனக்கு பிடிக்குங்கிறதுனால நானே தான் பண்ணேன். இவன்தோ என்னோட அந்த பண்ணுறது நான் தான் தெரியலனா கூட ஐ வாஸ் டிரைவிங். அந்த அதில் படத்தில் வந்த எல்லா ஸ்டண்ட்டுமே நானே தான் பண்ணேன். ஓகே, ஐ திங்க் நீங்கள் ஆக்சுவலாக இந்த டபுள் பீப்புள் ஸ்டண்ட் மாஸ்டர் யாருமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே எல்லாமே பண்ணிடுவீங்க போல. அது சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதுதான் நம்மளோட ஒன்லி ஒன் ஃபோக்கஸ். ஸோ நம்ம எந்த கேரக்டராக இருந்தாலும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நடிகனுக்கு அது ரொம்ப முக்கியம். நம்ம தயார் நிலையிலே இருக்கணும். ஸோ அது இல்லைன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து கார் ஓட்ட தெரில, இல்லை வந்து ஸ்டண்ட் பண்ண என்னன்னா நீங்கள் அடிக்கிறது எல்லாரையும் அடிச்சிடலாம். ஆனால் சினிமாவில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸும் இருக்கணும், ஆனால் அவங்க மேலே இம்பாக்ட் போடக்கூடாது. ஸோ அது கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்டண்ட்டில் என்னத்தை போய் கற்றுக்கிறதுன்னு நினைப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஃபைட் பண்ண போறீங்கன்னா ஒரு படத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ட்ரைனிங் தேவை. ஓகே சார், உங்களுக்கு வந்து எந்த விஷயங்கள் நார்மலாக சொல்கிறேன், காமனாக இது வந்து வேரி ஆகலாம் பர்சன் டு பர்சன். பட் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஃபிசிக்கலாக ஆக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக, இல்லை வந்து இமோஷனலாக எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆக்டிங் பண்ணுறது, இது ரெண்டில் வந்து எது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஃபிசிக்கலாக சில கேரக்டரில் ஃபிசிக்கலாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இமேஜின் நான் இப்போ சொன்னேன்ல ரெஜினாவில் அது ரொம்ப ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இதே நீங்கள் வந்து காக்கா முட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் அவன் வெறும் எமோட் மட்டும் தான் பண்ண முடியும். அவனால் எந்த பாடி லாங்குவேஜுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து எடுத்தோன்னா ஒரு இங்கே இவ்வளோ தான் ஷார்ட்டே இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்களோட ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மூஞ்சி மட்டும்தான் தெரியும். அதுக்குள்ளே தான் அந்த ஒய்ஃபு வந்து வெளியில் இருக்காங்கிற இதுவும் பசங்களை என்னால் பார்க்க முடியல. அது டிபி வார்டுனால பசங்களை உள்ளே விட மாட்டாங்க. பசங்க ஜன்னல்லேருந்து பேசுவாங்க, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. வரும்போது எனக்கு பூனை வாங்கிட்டு வாப்பாங்கன்னு. அது எல்லாமே எனக்கு வந்து சந்தோஷமாக பேசினாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அது கண்டிப்பாக எக்ஸ்பிரஷனால தான் பண்ண முடியும். ஸோ அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று வேரி ஆகும். ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஸ்டோரி செலெக்ஷனாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், அது எப்படி பர்டிகுலராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறதா, இல்லை வந்துட்டு ஓகே நமக்கு வர்ற வாய்ப்புகளை நம்ம எடுத்துக்கிறோம்? ஏன்னா வந்து இட்ஸ் பின் அ குவைட் லாங் டைம். ஸோ நீங்கள் சூஸியாக ரோல் செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும்ல, எனக்கு வந்து என்னோட லைஃப் கரியரோட ட்ரெஜெக்டரி வந்து இனிமேல் இப்படி போகணும், அக்கார்டிங் டு தட் நான் வந்து என்னோட ரோலை வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்கள் இருக்கீங்களா? இப்போ உங்கள் மைண்ட் செட் என்னவா இருக்கு? 100% நான் சூஸ்லாம் பண்ணுறது இல்லை. ஓகே, வர இதில் பண்ணுறேன். ஐ லீவ் இட் டு த யூனிவர்ஸ். ஸோ எனக்கு என்ன வருதோ அது உண்மையிலே இப்போ சில கேரக்டர்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அது நான் பண்ணணுமா வேணாமான்னு இருக்கும். அப்போ ரிக்ரெட் பண்ணுறீங்களா? என்னடா அதில் ஒன்றுமே இல்லையே நமக்கு கூப்பிட்டுருக்காங்களே? பண்ணியிருக்கேன், அதேமாரி சில படங்களும் பண்ணியிருக்கேன். இதுவே ஒன்றுமே இல்லை. பட் என்னோட வேலை என்னென்னா இன்னைக்கு நான் சும்மா உட்காந்துருக்கிறது, நான் போய் எனக்கு கேமரா முன்னாடி இருக்கிறது பிடிக்கும், எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது பிடிக்கும், என்னோட வேலையை டெய்லி பார்த்துட்டே இருக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால சில விஷயங்கள் நான் ஒத்துப்பேன். ஈவன் தோ எனக்கு பிடிக்கலனா கூட அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக இருக்கும். அது படத்தில் பெருசாகவே இருக்காது. நான் சில படங்கள் அதுமாரி பண்ணியிருக்கேன், ஏன்டா பண்ணோம் அப்படின்னு இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் சில இடத்துல சொல்லுவாங்கல்ல, யூ ஹாவ் டு சே நோ டு சம்திங் டு கெட் சம்திங் டு ரிசீவ் சம்திங். ஏன்னா நானுமே சம்டைம்ஸ் யோசிப்பேன், சும்மா இருக்கிறதுக்கு இது பண்ணலாமே, சும்மா இருக்கிறதுக்கு அது பண்ணலாமே. பட் ஆனால் அந்த டைமில் இந்த இடத்துல நோ சொன்னால் நமக்கு வேற மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுமா? அதுதான் ஒரு இமேஜ் வர வரைக்கும் இமேஜ் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி. ஒரு இமேஜ் வர வரைக்கும் நீங்கள் அதுக்கு இப்போ எங்கே திரும்ப நீங்கள் நோ சொல்லணும்? 2 ப்ராஜெக்ட் ஒரே நேரத்தில் உங்கள் கையில் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு ஒன்னொன்றுத்துக்கு நோ சொல்லலாம். நீங்கள் சும்மா இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் வருது, ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர், இது இல்லை உங்கள் கெரியரை மாற்றிருங்கிற பட்சத்தில் நீங்கள் டெஃபினட்டாக நோ சொல்லலாம். பட் இதில் பெரிய இம்பேக்ட் இல்லை, என் வேலையை நான் பார்க்குறேன். நான் ஒரு நடிகனா எனக்கு எந்த இமேஜும் கிடையாது. நான் ஒரு வேலை கொடுக்குறேன், நான் வேலை பார்க்குறேன், தட்ஸ் மை ஜாப். ப்ளஸ் எனக்கு பிடிச்ச வேலை, அவ்வளோதான். அதுக்கு தாண்டி நம்ம வந்து ஒரு படம் உங்களை உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றிட போகிறதில்ல.
சில பேர் சொல்றாங்க இல்ல இந்த படம் நான் பண்ணதுனால தான் என் கெரியர் போயிடுச்சுன்னு. அது 100% ஒரு படத்தினால இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அது உங்களோட பர்சனல் பிஹேவியரா இருக்கலாம், நீங்க இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இம்பாக்ட் பண்றீங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். ஒரு படம் உங்களை கண்டிப்பா உங்களை பழிலாம் வாங்காதுங்க. அது அது கடந்து போயிடும். அது படம் சரியில்லைன்னா அது படம் சரியில்லை தான், அது கடந்து போயிடும், அவ்வளவுதான். ஓகே சார். சார் இப்போ வந்து சப்போஸ் நீங்க சொன்ன சினாரியோ வச்சுக்கலாம். இப்போ ஒரு படத்துல கமிட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கிற ரோல் வந்து வருது. பட் ஆனா அந்த டைம் யூஆர் ஆல்ரெடி கமிட்டட் டுவர்ட்ஸ் சம்திங். அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்திருக்கு உங்களுக்கு? எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க? அது மாதிரி நடந்தது இல்லை இது வரைக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் கமிட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அது வந்து உங்களோட கமிட்மெண்ட். ஆமா. நீங்க ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அதை விட்டுட்டு பாதியில கழட்டி விட்டுட்டு நீங்க அடுத்ததுல போறது நல்லது இல்லை. அது இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிறோம். அது பாதியில விட்டு போயிட்டாரு. அது ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. ஏன்னா அது நீங்க ஒரு படத்துல ஒரு லீடா நடிக்கிறீங்க, இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றீங்கன்னா உங்களுக்காக உங்களை சுத்தி ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் யூ ஒன்லி. இது உங்களோட இப்போ இம்பார்ட்டன்ட் ஆர்டிஸ்டா இருப்பாங்க, உங்களோட காம்பினேஷனா இருக்கலாம். திடீர்னு நீங்க கை விட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். ஆல்ரெடி நீங்க எடுத்த சீன்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அதை ரீஷூட் பண்ணணும்னா எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிடணும். அது பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க என்ன கமிட் ஆனீங்களோ அதை பண்ணிட்டு போக வேண்டியது. ஓகே சார். ஆனாலுமே இப்ப சினிமாக்கு வர்றவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு ஏக்கம் ஒண்ணு இருக்கும் சார். நாமளும் ஸ்டார் ஆகிடணும், நம்மளையும் அந்த மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும், நம்மளையும் வந்து மக்கள் வந்து அன்பு தரணும் நமக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க படத்துல வந்து லீட் ரோல்ஸா பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல நீங்க லீட் ரோல் அந்த பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரலையா? லைக் நாம ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும். ஏன்னா ஸ்டார் ஆகுறதுன்றது டிஃப்ரெண்ட், ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனை கேட்குறேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படத்துலயே அது எல்லாருக்கும் ஒரு கனவு தானே. ஃபர்ஸ்ட் படத்துலயே நமக்கு வந்து பெரிய பாப்புலாரிட்டி கிடைச்சிடணும், அதுக்கப்புறம் கண்டினியூவா படங்கள் வரணும். அது எல்லா கனவுலையும் வருவாங்க. இப்பெல்லாம் நான்லாம் வந்து சென்னைக்கு வரும்போதே பாஸ்போர்ட்டோட தான் வந்தேன். இறங்கணும்னா ஃபாரின் ஷிப் கிடைச்சிருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி அது எல்லாருக்கும் இருக்கிற கனவு தான். அது டிபெண்ட்ஸ், மாறும். அதுக்கு திரும்பி உழைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ வந்து வா வாத்தியார் பத்தி பேசலாம். ஸோ இந்த ரோல் வந்து எப்படி கமிட் ஆனீங்க, எந்த தருணத்துல கமிட் ஆனீங்க, இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க ஸ்கிரிப்ட் நரேஷன் உங்களுக்கு நடக்குமா இல்லை வந்துட்டு ஆன் த செட்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது தானா? இது வந்து இப்போ நலன் சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு. நாளைய இயக்குனர் டைம்லேயே நாங்கள் வந்து 2 பேரும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் அவர் கூட பண்ணியிருக்கேன். அப்போலேருந்தே வி நோ ஈச் அதர். ஃபர்ஸ்ட் மூவியில் என்னால் பண்ண முடியாமல் போச்சு, சூதுகோவம். ஏன்னா அது அவரோட என்ன ரோல் வந்து அப்படி இப்போ நான் கமிட்டே ஆகலை. ஓகேங்களா. பட் இப்போ நான் அப்போ வந்து ஃபிஜி ஐலாண்டில் இருந்தேன். 2 படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கண்டினியூஸாக 1 மந்த் நான் அங்கே இருக்க வேண்டியதாக போச்சு. இப்படி ஒரு படம் கமிட் ஆனதே தெரியாது. ஏன்னா என்னோட நம்பர்ஸ் எதுவுமே ரீச்சபிள் கிடையாது. ஸோ அப்போ வந்து நான் இங்கே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுமாரி நான் அப்புறம் நலன்ட்ட பேசினேன். இப்போ இதுமாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் முடிய போகுது, நம்ம நெக்ஸ்ட் மூவியில் ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. 2வது மூவி ஆப்வியஸ்லி கக்க போல அவரே சொல்லிட்டார், இதில் கேரக்டரே இல்லை, ஹீரோயின் மட்டும்தான், இது வந்து நான் ஒரு ரீமேக் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தென் 3rd ஃபிலிம் அவர் இந்த கதை எழுதும் போதே அந்த கேரக்டர் பேரே நிவாஸ் தான் எழுதியிருந்தாரு. கேரக்டர் பேரு நிவாஸ் தான். ஸோ கேரக்டர் பேரு நிவாஸ் தான் எழுதியிருந்தாரு. அது எனக்கே தெரியாது ஃபர்ஸ்ட். அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறம் பாண்டியராஜன் சன் பிருத்திவிராஜ் இருக்கு இல்லையா, பிருத்திவி வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அசோசியேட்டா. ஸோ அப்போ சொன்னார், நிவாஸ் உங்கள் பேரில் வந்து சார் வந்து ஒரு கேரக்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்காகன்னு தெரியாது, ஆனால் உங்கள் பேரில் எழுதியிருக்காரு அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் மீட் பண்ணப்போ வந்து சொன்னாங்க, இந்த படத்தில் வந்து நான் ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த படத்துக்காக. எனக்காக இல்லை, இந்த படத்துக்காக ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணுறதா இருந்தது. அதில் வந்து கார்த்தி சாருக்கு பதிலாக என்னை வச்சு அதை ஷூட் பண்ணுறாங்க. மொத்த செட்டு ஒரு முக்கியமான சீன். ஸோ அதுக்காக நான் வந்து எனக்கு ஹார்ஸ் ரைட்டிங்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து என்னோட கெட்டப் எம்ஜிஆர் கெட்டப்லாம் மாற்றி, ஸோ ஒரு சீன் வந்து மிக முக்கியமான ஒரு சீன், அது ஃபைட் சீனு. ஸோ அது வந்து என்னை வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு தான் தென் சைடு இதேமாரி ஒரு கேரக்டர் இருக்கு நிவாஸ், உங்களை என் மைண்டில் வச்சு தான் எழுதுனேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, சின்ன ரோல் தான் பட் ஓகேவா அப்படின்னு கேட்டப்போ, இதுவாக இருந்தாலும் பண்ணுறேன் நல்லன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அசோசியேட்லாம் சொன்னாங்க, அவர் சும்மா சொல்கிறாரு சின்ன ரோல்னா நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் தான் அது,
பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போலேருந்து ஜேர்னி ஸ்டார்ட். ஓகே சார். ஸோ ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து கேட்கும்போது ரொம்பவே யூனிக்காக இருக்குது சார். எம்ஜிஆர் சாருடைய ரீஇன்கார்னேஷன் மாதிரி அவர் வந்து ரொம்பவே வந்து இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நினச்சிங்களா இது ஆடியன்ஸோட எப்படி கனெக்ட் ஆகும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு செட் ஆகும் அப்படின்லாம் யோசிச்சிங்களா? நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி பார்க்கல. ரிலீஸ் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து பயந்தேன். என்னன்னா இந்த வேற யூனிவர்ஸில் நடக்குதுங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு டவுட்டாக இருந்தது. நான் நலன் சார்கிட்ட கூட கேட்டேன், இது வந்து இது ஆகுமா, ஆச்சுன்னா சூப்பர் அப்படின்னாங்க. ஆனால் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணலை. இது ஓப்பனிங்கில் வந்து ஒன்று சொன்னாங்க, இதுமாரி மாசிலா அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்தில் இந்த படம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இமேஜின் நீங்கள் பேட்மேன் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த கோத்தம் சிட்டிங்கிறது ஒன்று கிடையாது. கரெக்ட். அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அது மக்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா சூப்பர். அது மட்டும் தான் என்ன இருந்துச்சு, இந்த கதை மேலே எனக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறோம், அதில் வந்து நம்ம கூட நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நம்ம சொல்லலாம். ஸோ அவரே வரதுங்கிறது வந்து ஒரு இன்னும் ஸ்பெஷல் அந்த படத்துக்கு. இன்னும் நான் இல்லை நார்மலாக இதை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அவருக்கு ஸ்பிளிட்டில் ஏதோ ஒரு பவர் கிடச்ச மாதிரி எடுத்திருந்தா அது நார்மலாக இருக்கும். ஆமாம். ஸோ எம்ஜிஆருங்கிறது தான் எங்களோட இந்த கதையோட ஹார்ட் பீஸே. ஸோ அது எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயம். ஓகே சார். அண்ட் எஸ்பெஷலி ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், இதில் யூனிஃபார்மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் கிளாத்தில் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. லைக் பாக்ஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில். இஸ் இட் பிகாஸ் அது வேற யூனிவர்ஸில் நடக்கிறதுனாலயா அப்படின்னு? இதில் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப திணிக்க வேணான்னு சொல்லிட்டு அது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னைங்கிறதோ இல்லை ஏரியா பேரோ அண்ணா நகருங்கிறதெல்லாம் இருக்காது, அதுக்கு வேற பேர் தான் இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டே டோட்டலாக வந்து வேற ஒரு யூனிவர்ஸில் நடக்கிற மாதிரி தான் ஒரு பிளான் இருந்தது. ஸோ அதனால தான் அது அந்த டைலாக் கூட போட வேணாம்னு தான் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் போடுற ஐடியாவே இல்லை. எதுக்கு நீங்கள் வந்து நான் சஃபாரி ஷூட் வச்சு தச்சிருக்கேன் கார்த்தி சார் சொல்லுவார்ல, அது ஆக்சுவலா ஆட் பண்றதுக்கே இல்லை. அது மக்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆட் பண்ணுது. என்னன்னா இதை கம்மி பண்ணதுனால அந்த டைலாக் வச்சோம். நீங்க மற்ற கான்ஸ்டபிள்லாம் பாத்தீங்களா, ஜூட் மெட்டீரியல்ல இருக்கும், ரொம்ப கசங்கின மாதிரி. அது ஜூட் மெட்டீரியல். ஸோ ஜூட் மெட்டீரியல்ல இருக்கும். கார்த்தி சாருக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர் யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா படத்தில் மற்ற எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அது ஒரு விஷயமாவே கிரியேட் பண்ணாங்க அது. ஓகே சார். அதான் கான்செப்டே வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்தது. ஸோ சத்யராஜ் சார் கூட அந்த பல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்புறம் அந்த சீஃப்மினிஸ்டருக்கு ஐப்ரோஸ் அந்த மாதிரி இருக்கும். இலகடவி சாருக்கு வந்து ஐப்ரோஸ் வச்சு அதை ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுங்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணுது. மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியாது, பட் இதுதான் கான்செப்டாகவே பிளான் பண்ணது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லையா. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து இது புரியலன்னு சொன்னாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, ஈவன் நல்ல சார் ஏற்றுட்டேன், ஓகே ஆடியன்ஸ் இதுதான் எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு, ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தார். ஓகே. ஸோ கார்த்தி சார் கூட எப்படி இருந்தது ஆன் செட்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இட் வாஸ் சூப்பர். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னு வச்சிங்களேன், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், நான் ஒரு டிஸ்டர்ப்லாம் பண்ணல, கூட நடிச்சா கூட ரொம்ப பேசாமல் அப்படியே இருந்தேன் ஒரு 2 நாள். செகண்ட் டேவே அவர் வந்து நேராக வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன், என்ன நிவாஸ் எப்படி இருக்க அப்படின்னு. நான் ரொம்ப கேஷுவலாக சைலண்ட் டைப், நீங்க ரொம்ப சைலண்டாவே வந்து இருக்கீங்க. பேசிக்காவே அப்படிதான். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட நடிக்கிறோம், அது ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ப்ளஸ் நம்மளா போய் பேசினா என்ன அது தப்பாக நினச்சிப்பாங்களோங்கிற ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பட் அவர் ரொம்ப கேஷுவலாக பேசினார். அவர் யூஎஸ்ல நடந்த ஒரு ஹாரர் ஸ்டோரிலாம் சொன்னார், அவர் ஹாஸ்டலில் நடந்த ஹாரர் ஸ்டோரிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், நிறைய பேசுவார். ப்ளஸ் 2 பேரும் நடிகர் சங்கத்தில் இருக்கோம். ஸோ நடிகர் சங்கத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஸோ கேப் கிடச்சா உட்காந்து பேசுவோம், நிறைய பேசுவோம். ஸோ ஓகே சார். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கணும், அப்கமிங்காக வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஆகணும் அப்படின்றாங்க, சினிமாவில் வந்து ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வராங்கன்னா உங்களுடைய அட்வைஸ் வந்து அவங்களுக்கு என்னவா இருக்கும்? அட்வைஸ்ன்னு இல்லைங்க, பேசிக்காகவே வந்து உங்களுக்கு நேரமும் பொறுமையும் இருக்குன்னா நீங்கள் சினிமாவுக்கு வாங்க. இல்லாமல் வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் அந்த 1 இயருக்குள்ளே நான் ஜெயிச்சிடணும், நடக்காமையும் போகலாம், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குது, நான் வந்து எனக்கு இதுதான் 1 ஆப்ஷன்னா வாங்க. இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது, இல்லை நான் சும்மா ட்ரை பண்ணிட்டு போகிறேன்னா போயிடுங்க. அது திரும்பி சினிமாவை குறை சொல்லாதீங்க.
நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு இவ்வளோ தான் நீங்கள் இப்போ டைம் ஸ்பேன் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சதுன்னா பிடிச்சிட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கிடைக்கலையா உங்களோட அடுத்த ஆப்ஷன் நோக்கி போயிடுங்க. ஓகே. எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு ஒரே ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஏ சினிமா மட்டும்தான், பி கிடையாது. ஸோ அதனால ஐம் ஸ்டிக் டு திஸ். நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ நான் இதில் தான் இருப்பேன். ஓகே. ஸோ நான் இது இல்லைன்னா நான் டைரக்ஷனில் இருக்கேன். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். என் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 18 கண்ட்ரீஸில் வந்து அவார்ட் வாங்குச்சு. ஸோ அதில் அப்புறம் நான் படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். படம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி டெல்லி கணேஷ் சார் இறந்ததுனால அதை கண்டினியூ பண்ண முடியல. திரும்பி நான் வந்து அதை ரீஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி கதையை மாற்றி எழுதிட்டு இருக்கேன். ஸோ அவரோட போர்ஷன் இல்லாமல் நான் எப்படி எழுதணும் மாற்றி எழுதிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதோ ஒரு வகையில் சினிமாவில் இருந்துட்டு இருக்கோம். ஆமாம் சார். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் படம்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் வேற ஒரு ஷூட்டும் போயாச்சு. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்றது அப்புறம் டெல்லி கணேஷ் சார் போர்ஷன் அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக மாற்றிட்டு இப்போ திரும்பி நான் கரண்ட்டில் வந்து அவர் இல்லாமல் நான் எழுதிட்டுருக்கேன். ஸோ எழுதி முடிச்சுட்டு நான் ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கணும், திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதான் ரொம்பவே ஒரு இன்டெஃபினிட்டிவான பாத் தான். ஏன்னா நாம ஒரு விஷயத்த நோக்கி போகலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது அப்படியே வேற மாதிரி அமையலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு கிடைக்காது, சில பேருக்கு கிடைச்சும் அதை ரீச் ஆகாது, கிடைச்சி ரீச் ஆகுற மாதிரியும் இருக்கு. ஸோ ஒரு நியூ ஆர்டிஸ்டா வரும்போது நான் எப்படி வாய்ப்பை போய் தேடுறது, இல்லை நான் வந்து வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னும் போது எந்த ஒரு விஷயத்த அங்கே பண்றது சார்? நீங்கள் ஃபஸ்ட் திங் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் இப்போ நிறைய ஆடிஷன்ஸ் வந்து நம்ம ஓப்பனாகவே இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா குரூப்ஸ் இருக்குது, ஒரு 10-15 குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் யாரையாவது நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஒரு ஆடிஷன் போனீங்கனாலே யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் போய் பேசணும். நிறைய பேர்கிட்ட போய் பேசுங்க. பேசி வந்து அவங்க குரூப்ஸ் சொல்லுவாங்க, இந்த குரூப்பில் இருங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, இந்த குரூப் ஜாயின் பண்ணிங்க. ஆர்டிஸ்ட் ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, விஜய் டிவியில் இருக்கார், அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரே வந்து 2-3 ஆப்ஸ் நடத்திட்டு இருக்காரு. அங்கே ரெகுலராக டெய்லி வருது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஆடிஷன் நடக்குது, இந்த படத்துக்கான ஆடிஷன் நடக்குது அப்படின்னு நான் பண்ணுறாங்க. சில விஷயம்னா நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு போங்க, இது ஃபேக்காக இல்லையான்னு தெரியல, 100% தெரியல, நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு போங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடிஷன்ஸ் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஏஜ் கேட்டகரியிலேருந்து என்னென்ன கேரக்டர்னு வரைக்கும் போட்டுடுறாங்க அந்த ஆடிஷன் லிஸ்ட்லேயே. ஸோ அதை பார்த்து நீங்கள் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணணும். ப்ளஸ் மீட்டிங் பீப்புள் தானே சினிமாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மூலியமாக தான் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வாய்ப்பு மூலிமா இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு படம் கமிட் ஆகிட்டிங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுற உங்களோட டெக்னீஷியனாக இருக்கும், அவங்க வேறு இடத்துல ஒர்க் பண்ணும்போது உங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி தான். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த குரூப்ஸாக இருக்கட்டும் அண்ட் இன்னும் பல விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணி அதுலேருந்து வாய்ப்புகள் வர்றது ஒரு மாதிரி விதமாக இருந்தாலுமே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய காட் ஃபாதர்ஸுமே சினிமாவில் இருக்காங்க. டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும், டேரெக்டாகவே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு லைக் your father being in the industry அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜஸோ இல்லை ஏதாவது ஒரு பாசிட்டிவ்னஸோ அந்த இடத்துல நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் லைஃப்பில்? இல்லை 100% இல்லை. ஏன்னா அவர் இருந்தப்போ அவர் என்னென்னா சக்சீட் ஆகியிருந்து அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்டாக இருந்திருந்தா மேபி எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் ஏன் விஷயத்தில் அது நடக்கலை. நிறைய பேருக்கு நடக்கும். இமேஜின் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போய் ஒருத்தர் போய் நீங்கள் இப்போ நான் போய் ஒரு டைரக்டர் வீட்டில் போய் ஆஃபீஸில் போய் நேராக போய் பார்க்கலாம் முடியாது. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போங்கம்பாங்க, இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கம்பாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள், இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒரு டேரக்டர்லாம் போய் மீட்டே பண்ண முடியாது உங்களால். சார் முன்னாடி எப்படி சார் நடந்துட்டு இருந்தது? பிகாஸ் அவங்க ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணி டெய்லியும் நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பட்சத்தில் நீங்கள் மீட் பண்ண முடியும். இல்லை அட்லீஸ்ட் இப்போ ஃபோட்டோ கொடுக்குற இதுவே மாறிடுச்சு இல்லையா. இப்போ யாருமே இப்படி ஃபோட்டோவில் பின்னாடி அட்ரஸ் போட்டு வச்சுட்டு கொடுக்குற அந்த இது கிடையாது. ஆனால் சில ஆஃபீஸில் அது கேட்குறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோட்டோஸ் நேராக போய் ஒரு ரப்பர் பேண்டுக்குள்ளே இருக்கும். அது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் போயிடும். நீங்கள் அந்த மாதிரி இப்போ நான் என்ன மாதிரி ஒரு கேரக்டராக போய் கேட்குறதுக்கு ஆடிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக தெரிஞ்சு அப்படி இல்லை நானே கமிட் ஆகிருந்து அவங்க என்னை கூப்பிட்டு என்னை கமிட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு நடக்குமே தவிர, இல்லாமல் நான் போய் ஒரு ஆடிஷன் நடக்க மாட்டேன். நிறைய ஆடிஷன் நான் போகும்போது நீங்கள் ஏன் சார் வந்தீங்கன்னு கேட்பாங்க. இது உங்கள் கேட்டகரிக்கான ஆடிஷன் கிடையாது, சின்ன ரோல்ஸ்க்காக தான் பார்க்குறோம் அப்படின்ற போயிடும். ஸோ ஆடிஷன்ஸும் போக முடியாது. நான் திரும்பி என் படங்கள் பார்த்து யாராவது கூப்பிட்டா தான் உண்டு.
ஓ ஸோ அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜில் இருக்கோம் நாங்கள். ஓகே. ஸோ நீங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கடந்து இப்போ வந்து அவங்களா அப்ரோச் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ படங்கள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய இம்பாக்ட்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பார்த்து வியந்து உங்களுக்கு பிடிச்ச படம் ரீசெண்ட் டைம்ஸ்லனா என்னன்னு சொல்லுவீங்க? ரீசெண்ட் வா வாத்தியார் இருக்கு, பட் வேற ஏதாவது படம் நான் நடிச்சது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மெய்யழகன் ரொம்ப பிடிச்சது. மெய்யழகன் ரொம்ப அதுல வாழ்ந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும்ல. சில படங்கள் தான் அது கொடுக்கும். அன்பே சிவம் கொடுக்குது இல்லையா? எனக்கு அன்பே சிவத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மெய்யழகன் ரொம்ப கொடுத்தது. ஸோ ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. நான் கமர்ஷியல் படம் எனக்கு பிடிக்கும், கமர்ஷியல்ஸ் படமும் பார்ப்பேன். இப்போ கொஞ்ச நாளா அந்த நல்ல ஒரு கமர்ஷியல் படத்துக்காக வெயிட்டிங், அது வரமாட்டேங்குது. இண்டஸ்ட்ரியே நிறைய ரொம்ப வேற மாறிடுச்சு. இப்போ வந்து இமேஜின் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள படங்கள் வந்து இனிமேட்டுக்கு வராதோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் சார் கடைசி படம் விட்டாரு, அஜித் சாரும் பெரிய படங்கள் பண்ணலை. ரஜினி சார் அவர் கொடுப்பாரு, வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுப்பாரு. அதை தாண்டி நமக்கு வந்து ஒரு ஹீரோஸே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேபி புது இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு புது இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆச்சு. நாளைய இயக்குனர் டைம்ல வந்து நிறைய நியூ டைரக்டர்ஸ், விஜய் சேதுபதி சார், ஐஸ்வர்யா ராஜேஷ், இவங்கெல்லாம் நிறைய பேர், பாபி சிம்மா மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வெளில வந்தாங்க. ஸோ மேபி ஒரு புது வரவுக்காக வெயிட்டிங் இந்த இண்டஸ்ட்ரி. ஒரு புதுசா ஒன்று உருவாகணும். இப்போ மணிகண்டன் வந்திருக்காங்க, பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நிறைய இன்னும் புது டேலண்ட்ஸ் வந்து நிறைய வரணும். வந்து திரும்பி ஒரு இண்டஸ்ட்ரி பூம் ஆகணும் அப்படிங்கிறது வெயிட்டிங். சார் நீங்க சொன்னீங்க கமல் சார் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ கமல் சார் வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அவர் ரைட்டர், டைரக்டர், லிரிசிஸ்ட்னு பல முகங்கள் வந்து அவருக்கு இருக்கு. ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் நீங்க உங்களுக்கு ஏதாவது பல விஷயங்கள் பண்ணணும், இவ்வளோ செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? அது கண்டிப்பா இருக்கு. நான் இப்போ டிரெக்ஷன்ல இருக்கிறதுனால எனக்கு ஸ்டண்ட் நானே பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து நான் யூனியன்ல இல்லாதனால நான் யூனியன்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுப்பேன். பட் எனக்கு என்ன பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். எனக்கு இந்த ஃபைட் தான் வேணும், என்னால் கம்போஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து டான்ஸும் சரி, என்னால் கம்போஸ் பண்ணிக்க முடியும். நான் யூனியன்லேருந்து ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு அவங்க கூட என்னால் வந்து ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு என்ன வேணுங்கிறத அவங்கள்ட்ட ஈஸியாக புகுத்த முடியும். ஸோ அது எனக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸி. டிரெக்ஷன் சைடில் சொல்கிறேன். ஈவன் ஆக்டிங்கில் எனக்கு வந்து ஒரு டான்ஸோ இல்லை ஃபைட்டோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐ திங்க் நீங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப காசு மிச்சப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்களே பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா எனக்கு கார்டு இருந்தால் அது நம்ம பண்ணலாம். நான் அதுக்கெல்லாம் கார்டு ட்ரை பண்ணல, மேபி ஃபியூச்சரில் ட்ரை பண்ணலாம். பட் இப்போ வந்ததுனால நமக்கு இப்போ நான் உங்களை ஹையர் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்களே ஸ்டண்ட் பண்ணிக்கங்கிறத விட எனக்கும் தெரியும் அதில் என்னென்ன வேணும், அந்த நுஹான்சஸ்லாம் என்ன வேணும்னு தெரிஞ்சு 2 பேரும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது இன்னொரு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். 2 பேரோட ஐடியாவும் சேர்ந்து கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. ஓகே, சூப்பர். நாங்கள் வந்து நிறைய பல முகங்களை வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் மெயினாக வந்து சார் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஒரு விஷயம் காமனாக இருக்குது. லைக் வாய்ப்பு கேட்டு போகிறவங்களும் சரி, மெயினாக அந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் இட் பி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் மேலுக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது எல்லாரும் பண்ணது தான், நான் புதுசாக தனியாக எதுவும் பண்ணலை. யூஸ்வலாக வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து வெல்கமிங் நிறையா இருக்கும், மேலுக்கு இருக்காது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆடிஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிரும். அவங்களோட ஒரு சின்ன ஒரு வெல்கமிங் இருக்கும். நமக்கு அது இருக்காது, மேலுக்கு அது இருக்காது. நீங்கள் ஆர்டிஸ்டாக இல்லாத பட்சத்தில். என்ன ஒரு நோன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஒரு மரியாதையும் வெல்கமும் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கிற பட்சத்தில் ஆப்வியஸாக நீங்கள் வந்து பொண்ணுங்களுக்கு பின்னாடி தான் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இது என்னன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, இதுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 100ல் யாராவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறங்கிறது ஆப்வியஸாக நீங்களே அது கிளாம்பிளிங் மாதிரி தான், ஒரு லக்கு தான். லக்கு திறமையானவங்களே 1000 பேர் வெளில இருக்காங்க. அந்த 1000 திறமையானவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. திறமையே இல்லாத சில பேருக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைக்குது. இப்போ பாருங்களேன், எல்லாம் வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்து அதை பார்த்துலாம் ஆர்டிஸ்ட் உள்ள வராங்க. ஆமா, ரீல்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சிருது ஜஸ்ட் பிகாஸ் தே நோன் ஃபேஸ்ங்கிறதுனால. ஸோ அது பெரிய எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது.
ஏன்னா இப்போ நல்ல நடிப்பு கற்றுக்கிட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய பேரை விட்டுட்டு இன்னைக்கு அவங்க 4 பேர் அவங்களுக்கு வியூஸ் நிறையா இருக்குங்கிறதுக்காக அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு கொடுக்கும்போது நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணி இருக்கிற நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது. ஸோ அது ஒரு தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். இல்லை தப்பு இல்லை, ஐ மீன் அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லவே வரல. இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்களையும் திறமையானவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை லைக்ஸோ வியூஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த பைத்தியக்காரங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பைத்தியக்காரங்களுக்கு தான் வாய்ப்பும் கிடைக்குது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஓகே, அதான் சரி. ஏன்னா வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகும்போதோ ஒரு ஆர்டிஸ்டாக போகும்போதோ வந்துட்டு சில பேர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டவுனாகவே வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? அவங்க நடக்குங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற மீன் யூனிட்டில் சாப்பிடும் போது கூட தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா ஆர்டிஸ்ட்க்கு. இப்போ இதுக்குன்னா அது ஸ்டார்டிங் டைம்லலாம் அது இருக்கும். நீ ஏன் இங்கே உட்காடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நடக்கும். அது எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பாக இன்சல்ட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா போய் ஒரு சாப்பாடு விஷயத்தில் நடக்கும்போது அது இருக்கும். நான் ஆர்டிஸ்டாயே ஒரு இடத்துல கூட நடந்திருக்கு. எனக்கு இத்தனை படங்கள் நடித்து ஒரு இடத்துல கூட நடந்திருக்கு. அங்கே அந்த இடத்துல வந்து என்னமோ ஆக்சுவலாக வந்து டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க அந்த ரூமில். ஆக்சுவலாக எங்கள் ரூமில் தான் அவங்க வந்தாங்க. நாங்கள் எங்களோட ஆர்டிஸ்டோட ரூமு. லஞ்ச் பிரேக்குனோன்னா இவங்களுக்கு வேற எங்கேயும் இடம் இல்லைன்னொன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த மேக்கப் ரூம் வந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த சாப்பாடு இவங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்களே ப்ரொடியூசர் டைரக்டருக்காக, அவங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. இவங்களாம் இருக்காங்களேன்ட்டு, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் கொண்டு அப்படி தாண்டி போய் அங்கே போட்டுட்டு அப்படி மறைச்சிட்டுலாம் கொண்டாந்து வைக்கிறேன். நான் நினச்சேன், நான் அப்போ உடனே ஏஞ்சி வந்துட்டேன் நான் அந்த இடத்த விட்டு. அந்த டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க ஏன் எழுந்திரிச்சு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேம் அவுட் அண்ட் நான் வெளியில் போய் சாப்பிட்டேன். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் வந்தேன். அது கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருக்கும். என்ன மிஞ்சி போனால் ஒரு சிக்கனோ ஒரு முட்டையோ அதுக்கு போய் நீ ஏன் மறைச்சி எடுத்துகிட்டு போய் கொடு. இல்லை டேரெக்டாக மட்டும் இல்லை சார் அவங்களுக்காக மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட். அது இன்சல்ட்டிங்காக இருக்கும். ஃபுட்டு விஷயத்தில் பண்ணுறது நல்லா இருக்காது. சரி, இப்போ வந்து நீங்கள் உங்கள் அப்பாவுடைய கனவை வந்து இப்போ நிறைவேற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆரம்ப காலத்தில் உங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்கள் அப்பா எப்படி ஃபீல் பண்ணார்? அவர் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்தது? அவர் முதல்ல வந்து என்னை இண்டஸ்ட்ரிக்குள்ளே விடுறதுக்கு விருப்பமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதேமாரி ஆசையை சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஊர் சுற்றிட்டு இருந்தேன். கோயில் திருவிழா அப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அவருக்கு தெரியாமல். ஸோ நிறைய அடி வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணாருன்னா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்னை குஜராத்துக்கு பார்சல் பண்ணிட்டாரு. எங்கள் அண்ணன் அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ரிலையன்ஸு பெட்ரோலியம் லிமிடெடில். அங்கே நான் போயிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி சென்னைக்கு அங்கே ஒர்க்கு முடிஞ்சோன்னே சைட் ஒர்க் முடித்தோன்னே திரும்பி வந்தேன். ஐ மீன் காரைக்கால், என் சொந்த ஊர் காரைக்கால். அப்போ காரைக்காலில் வந்து சும்மா சுற்றிட்டு இருந்தேன், சும்மா பொறுக்கித்தனமாக சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அவரே கூப்பிட்டார், என்ன தான் பண்ண போகிறேன், என்னை விட்டுருங்க நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு அரை மனசோடு தான் விட்டார். அவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நடிகர் சங்கத்தில் எனக்கு பென்ஷன் வருது, நலிந்த கலைஞர்களுக்குன்னு சில பென்ஷன் வரும், அதை நீ வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீ வந்து வாழ்ந்துக்கோ. அப்போ மாதம் 500 அது எனக்கு வந்து ரூம் ரெண்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே ஆரம்பித்து நிறையா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இந்த மாநாட மேலெல்லாம் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு படம் கமிட் ஆகும்போது அவர் இருந்தார். காக்கா மூட்டை பண்ணுற வரைக்குமே அவர் உயிரோடு இருந்தார். அது வரைக்கும். ஸோ அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சென்ட் ஆஃப் தான் அவருக்கு கொடுத்தேன். சரி ஓகே எப்படியோ பொழைச்சிப்பான், வந்துட்டான், வரலன்னா தான் அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதாவது ஏதாவது ரெகக்னைசபிளான ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க. விக்கிபீடியால பார்த்தா உங்களோட ஃபில்மோகிராஃபில நிறையவே இருக்கு. ஸோ அது ஒரு ப்ரவுட் மொமெண்ட். ஆமாம், அதுக்கு அவர் இறக்கும் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டு தான் அவர் சென்ட் ஆஃப் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹி வாஸ் ஹாப்பி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே பேஷன்ஸாக வந்துட்டு எங்களுக்கு ஆன்சர் பண்ணீங்க. இன்னமும் நீங்கள் மேலும் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வளர்ந்த இம்பாக்ட்ஃபுல்லான ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். தேங்க்யூ. வசந்த் டிவி பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.